ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து முழு எபிசோடுகளையும் இலவசமாக காணுங்கள். அவருக்கு இந்த அவமானம் தேவைதான். அந்த பெருசு பொம்மைய கணக்கு பார்க்க வச்சு உன்னை எவ்வளவு அவமானப்படுத்தினாரு. அதுக்கு இந்த தண்டனை அவருக்கு தேவைதான். அன்னைக்கு சித்தார்த் ரூம செக் பண்ற அது இதுன்னு என்ன கலாட்டா பண்ணா. பொம்மின்னா அவன் சகலமும் செய்யறான். இதை இப்படியே விட்டுறக்கூடாது. கூடிய சீக்கிரம் அந்த பொம்மைய அனுப்பிட்டு அவ அதிர்ஷ்டம் கெட்டவன்னு மொத்த பேருக்கும் ஆட்டம் காட்டணும். அதுக்கான ஆரம்ப புள்ளியதான் இன்னைக்கு நாம வைக்க போறோம். இப்போ அட்வான்ஸ் செக்க வாங்கணும்னு வந்தவளை நல்லா அசிங்கப்படுத்தி அனுப்ப போறாங்க. இது ஒண்ணு போதாது, அஞ்சலி ஸ்வீட்ஸ் நாசமா போறதுக்கு. சரி சரி, அந்த கண்கொள்ள காட்சிய உள்ள போய் பார்க்கலாம். வாங்க பார்த்தா. வணக்கம். வாங்க. வணக்கம். அப்புறம் சார், சாம்பிள் அதிரசம் செஞ்சு கொண்டு வந்திருக்கோம். இன்னைக்கு 10 to 11 நல்ல நேரம். அது முடியறதுக்குள்ள கான்ட்ராக்ட சைன் பண்ணிட்டா நல்லா இருக்கும். பண்ணிடலாம். எதுக்கும் நீங்க இப்ப கொண்டு வந்த அதிரசத்தையும் சாப்பிட்டு பார்க்கணும் இல்லையா? மினிஸ்டர் ரெக்கமெண்டேஷன் இருக்கிறதுனால இன்னைக்கு கான்ட்ராக்ட் சைன் பண்ணிடலாம்னு சொன்னாரு. அதான் இன்னைக்கு எல்லாருமே கிளம்பி வந்திருக்கோம். குறிப்பா என் பேத்தி பொம்மியையும் கூட்டிட்டு வந்திருக்கேன். அவ கையாலேயே அட்வான்ஸ் செக்க வாங்கிட்டு போலான்னு நினைச்சேன். புரியுது சார். இருந்தாலும் நாம் அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்க கூடாது இல்லையா? இது பெரிய பொறுப்பு இல்லையா? அதான் தயங்குறேன். சரி, சாம்பிள் பார்த்தலாம். கொடுங்க. இந்தாயா, நீ ஒண்ணு சாப்பிட்டு பாரு. சார், என்னையா? ஏற்கனவே சாப்பிட்ட அதிரசம் மாதிரி இல்ல சார். அப்படியா சொல்ற? ஆமா சார். ஆமா, எனக்கும் அப்படிதான் தோணுது. சார், என்ன சார் நீங்க? அஞ்சலி ஸ்வீட்ஸ் எவ்வளவு பெரிய கம்பெனி. நாங்க ஏன் சார் பொய் சொல்ல போறோம்? ஆமா, போய் தான் சொல்றாங்க. என்ன ஆப்சர் சார், இப்ப புரியுது நீங்க எதுக்காக இப்படி பேசுறீங்கன்னு. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல சார். ஆபீசர் சார், உண்மைய பேசுறதுக்கு நாம எதுக்கு தயங்கணும்? இவங்க மறைச்ச உண்மைய நான் சொல்லவா? உண்மையா? என்னங்க உண்மை? இப்ப நீங்க கொண்டு வந்திருக்கீங்களே சாம்பிள் அதிரசம், இது பொம்மை செஞ்சதே இல்ல. அதை விட படு பயங்கரமான உண்மை என்னன்னா, பொம்மைக்கு எப்படி அதிரசம் செய்யணுங்கிறதே மறந்து போச்சு. அது மட்டும் இல்ல, சுத்தி இருக்கிற எல்லாமே மறந்து போச்சு. உண்மைதானே? அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. அப்படியெல்லாம் இல்லன்னு நீங்க சொன்னா அது நிஜமாயிடுமா? நிச்சயமா பொம்மைக்கு அதிரசம் செய்ய தெரியாது சார். நான் அடிச்சு சொல்றேன். வாய் கிழி அதிரசத்தை பொம்மை செஞ்சான்னு சொல்றாங்கல்ல, எங்க அவளை அதிரசம் செஞ்சு காமிக்க சொல்லுங்க. அப்படி மட்டும் அவ அதிரசம் செஞ்சுட்டா நான் இந்த ஸ்வீட் பிசினஸே விட்டுட்டு போயிடுறேன் சார். கேளுங்க, உங்க கண்ணு முன்னாடியே செஞ்சு காட்ட சொல்லுங்க. என்ன சார் இது? இப்படி இருந்தா எப்படி சார் அந்த கான்ட்ராக்ட் ஓகே பண்றது? மினிஸ்டர் என்ன தாளிச்சிருவார் சார். பொம்மி மேடம், நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு அதிரசம் செய்ய வருமா வராதா? ஒண்ணும் இல்ல பூமி, நீ எதுக்கு டென்ஷன் ஆகுற? சார், பொம்மிக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை.
இப்படிலாம் அவளை நெருக்கடிக்கு ஆளாக்காதீங்க. தெய்வநாயகன் சார், நீங்க ரொம்ப பெரிய ஆளு. நீங்க வியாபாரத்துக்காக நேர்மைக்கு புறம்பா நடந்துக்க மாட்டீங்கன்னு நினைச்சுதான் இவ்வளவு பெரிய ஆர்டரை உங்களுக்கு கொடுக்கறோம். இப்போ இப்படி எல்லாம் கம்ப்ளைண்ட் வரும்போது இதை என்ன ஏதுன்னு பார்த்துதான் சார் பண்ண முடியும். பேசாம இங்க எங்க கண்ணு முன்னாடியே பொம்மி மேடத்தை அதிரசத்தை செஞ்சு காட்ட சொல்லுங்க. என்ன சார் சொல்றீங்க? இங்கேயே வா. ஆமா சார், வேற வழியே இல்லை. நான் அதுக்கான ஏற்பாடு பண்ண சொல்றேன். வெங்கடகிருஷ்ணா சார், எல்லா ஏற்பாடு பண்ணுங்க. சரிங்க சார், ரெடி பண்ணிட்டு சொல்லுங்க. அவளுக்கு எதுவுமே தெரியாது. இப்ப எப்படி இந்த பிரச்சனையை சமாளிக்க போறீங்க? இதுதான் சந்தர்ப்பம்னு ஆள் ஆளுக்கு ஒன்னொன்னு பேசுறாங்க தாத்தா. நீங்க கவலைப்படாதீங்க, இந்த பிரச்சனையை நாம ஃபேஸ் பண்ணுவோம். இப்ப சொல்ற கேட்டுக்கோங்க, பொம்மியால அதிரசம் செய்ய முடியும். ஏய், என்னப்பா சொல்ற? ஆமா தாத்தா, ஏன் பொண்டாட்டி பொம்மியால அதிரசம் செய்ய முடியும். இதுல பொம்மிக்கு நம்பிக்கை இருக்கோ இல்லையோ, எனக்கு நிறையவே நம்பிக்கை இருக்கு. இல்ல, எனக்கு எப்படி செய்யறதுனே தெரியாது. இங்க பாரு பூமி, நீ பயப்படாம இரு. உன்னால செய்ய முடியும், நீ கவலைப்படாம இரு. இல்ல, அது வந்து பாத்துக்கலாம் பூமி. மன்னிச்சிருங்க தாத்தா, என்னால உங்களுக்கு உதவ முடியல. ஏகப்பட்ட அவமானம்ல, எல்லாத்துக்கும் நான் தானே காரணம். அப்படிலாம் ஒண்ணு இல்லம்மா. முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணி பாரு. இல்ல இந்த ஆர்டர் போனா பாத்துக்கலாமா? அடுத்த தடவை பார்க்கலாம், விடு. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.